கடலை மிட்டாய் என்றாலே அது கோவில்பட்டி தான். சந்தையில் கோவில்பட்டி கடலை மிட்டாய் என்று தனி மவுஸ் உண்டு. அதிலும் புவிசார் குறியீடு கிடைக்கப்பெற்ற பின்னர் வெளி மாநிலங்கள், வெளிநாடுகள் என கோவில்பட்டி கடலை மிட்டாய் விற்பனை அதிகரித்துள்ளது. கோவில்பட்டியில் உள்ள தொழிலாளர்கள், குறிப்பாக பெண்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைத்து வருகிறது. கோவில்பட்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் 120 கடலை மிட்டாய் உற்பத்தி நிறுவனங்கள் உள்ளன. இதில் நேரடியாக மற்றும் மறைமுகமாக என 20,000த்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். இந்த கடலை மிட்டாய்க்கு மிகவும் முக்கியமான மூலப்பொருள் நிலக்கடலை தான். சமீப காலமாக நிலக்கடலையின் விலை கடுமையாக உயர்ந்து வருகிறது. கடந்த சில மாதங்களுக்கு முன்பு வரை 80 கிலோ எடை கொண்ட நிலக்கடலை மூட்டை ரூபாய் 8,000 விற்பனை செய்யப்பட்டு வந்த நிலையில் தற்போது 6,500 ரூபாய் உயர்ந்து 14,500 ரூபாயாக விற்பனையாவதால் கடலை மிட்டாய் உற்பத்தி செலவு அதிகரித்துள்ளது. இதனை சமாளிக்கும் வகையில் கடலை மிட்டாய் விலையை 40% உயர்த்த கடலை மிட்டாய் உற்பத்தியாளர்கள் முடிவு செய்துள்ளனர். கோவில்பட்டி கடலை மிட்டாய் உற்பத்தியாளர்கள் மற்றும் விற்பனையாளர்கள் நல சங்கத்தின் ஆலோசனை கூட்டம் அதன் தலைவர் கார்த்திக் தலைமையில் நடைபெற்றது. இதில் விலையை உயர்த்த முடிவெடுக்கப்பட்டுள்ளது. தற்போது 1 கிலோ கடலை மிட்டாய் 1 கிலோ ரூபாய் 160 முதல் 180 என மொத்த விலைக்கு விற்பனை செய்யப்படும் நிலையில் 40% உயர்வினால் இனி ரூபாய் 220 வரை விற்பனை செய்யப்படும். அதேபோன்ற சில்லறை தற்போது 1 கிலோ கடலை மிட்டாய் 200 முதல் ரூபாய் 220 வரை விற்பனை செய்யப்படும் நிலையில் 40% உயர்வினால் 1 கிலோ ரூபாய் 260 வரை விற்பனை செய்யப்படும் என உற்பத்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த விலையேற்றம் குறித்து கோவில்பட்டி கடலை மிட்டாய் உற்பத்தியாளர்கள் மற்றும் விற்பனையாளர்கள் நல சங்கத்தின் செயலாளர் கண்ணன் செய்தியாளர்களிடம் கூறுகையில், நிலக்கடலை பொறுத்த வரைக்கும் இந்த கடந்த ஒரு 2 மாதமாக பார்த்தீங்கன்னா விலை அதிகமாக இருக்குது. எப்படி அப்படின்னா ஒவ்வொரு நாளும் விலை கூடிக்கிட்டே இருக்குது. ஒரு 8,000 ரூபா இருந்த பருப்பு கிட்டத்தட்ட இந்த நேற்றைய நிலவரப்படி 14,000 ரூபா வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 70% வரைக்கும் பருப்போட விலை கூடியிருக்கு. அப்படிங்கிற பட்சத்தில் எங்களால் இதே விலையில் தொடர்ந்து நாங்களால் கொடுக்க முடியாது. அப்படிங்கிறதுனால இன்றைக்கி கோவில்பட்டி கடலை மிட்டாய் சங்கத்தின் சார்பாக கடலை மிட்டாய்க்கு ஒரு 40% விலை ஏற்றம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ இந்த விலை ஏற்றம் மக்களை தான் பாதிக்கும், வேறு வழி இல்லை. ஏன்னா பருப்பு எங்கேயுமே இல்லை, பருப்போட விலையும் கூடிக்கிட்டே இருக்குது. அப்படிங்கும்போது நாங்கள் விலை ஏற்றம் தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா இருக்குது. இந்த விலையேற்றம் எதனால் இவ்வளோ தூரம் உருவாகுது அப்படின்னா பருப்போட வரத்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அதுக்கு தமிழக அரசு இந்த நிலக்கடலை அதிகமாக சாகுபடி பண்ணுறதுக்கு ஒரு மானியம் கொடுத்து அதை ஊக்குவிச்சு அதுக்கான நிறைய விஷயங்கள் பண்ணாங்க அப்படின்னா நிலக்கடலை சாகுபடி அதிகமாகும், அதோட வரத்து அதிகமாக இருக்கும். இந்த அளவுக்கு விலை ஏற்றம் இருக்காது. அதாவது விவசாயிகளுக்கு ஒரு நன்மையாக இருக்கும், எங்களுக்கும் ஒரு நன்மையாக இருக்கும். ஏன் அப்படின்னா கோவில்பட்டி கடலை மிட்டாய் புவிசார் குறியீடு கிடைச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உலக அளவில் தேவை அதிகமாக இருக்குது. அப்படிங்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரியான பருப்புகள் எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்க. அப்படிங்கும்போது நாங்கள் அந்த தேவையை பூர்த்தி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலைக்கு உருவாக்குறோம். ஸோ அதனால் வரக்கூடிய பட்ஜெட்லேயே தமிழ் அரசு நிலக்கடலை சாகுபடிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டத்தை அறிவித்தாங்க அப்படின்னா அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அது போக பார்த்திங்கன்னா கோவில்பட்டி கடலை மிட்டாய் புவிசார் குறியீடு கிடைச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக நிறைய இடங்களில் கோவில்பட்டி கடலை மிட்டாய் அப்படிங்கிற பேரை போட்டு அதை போலியாக தயார் செய்ய விற்கிறாங்க. அவங்கள நாங்கள் ஒவ்வொருத்தரையும் கண்டறிஞ்சு அவங்ககிட்ட போய் நடவடிக்கை எடுக்கிறதுங்கிறது சாத்தியமில்லாத ஒரு விஷயமா இருக்குது. அப்படிங்கும்போது என்ன அப்படின்னா தமிழக அரசே கோவில்பட்டி அந்த புவிசார் குறியீடு பெற்ற பொருட்கள் எந்த பொருட்களாக இருந்தாலும் அந்த ஊரில் தயாரிக்கிறவங்க மட்டும்தான் அந்த பேரை போடணும் அப்படிங்கிற ஒரு அரசாணையை வெளியிட்டு இருந்தாங்கன்னா அது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உறுதுணையாக இருக்கும். ஏன்னா இப்போ இன்றைக்கி விலையேற்றம் தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா இருக்குது. நாங்கள் இந்த விலையேற்றத்தை எதனால் கொண்டு வரோம் அப்படின்னா நாங்கள் இந்த விலையில் எங்களால் கடலை மிட்டாயை தயாரிக்க முடியாது. அப்படின்னா எங்கள் கம்பெனிக்கு ஒன்று விடுமுறை விட வேண்டியிருக்கும். அப்படி விடுமுறை விட்டோம் அப்படின்னா எங்களை நம்பி இருக்கக்கூடிய ஒரு 10,000 தொழிலாளர்களோட அவங்களோட வாழ்வாதாரம் மிகப்பெரிய கேள்விக்குறியாயிரும். ஸோ அதுக்காக நாங்கள் விலையேற்றம் தவிர்க்க முடியாதது. பொதுமக்கள் இந்த விலையேற்றத்தை ஏற்றுக்கொள்ளும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம்.